எல்லா சங்கம் மாதிரி தான் எங்கள் சங்கத்துலேயும் மீட்டிங்னா சண்டை நடக்கும். ஜெயிச்சா ஒரு ஆப்போனன்ட் இருப்பாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு ஜெயிக்கிற டீம் இருக்கும், ஒரு ஆப்போனன்ட் இருப்பாங்க. அது வந்து சகஜம். ஸோ நம்ம சங்கத்துலேயும் எப்போவுமே அது ரெகுலர் தான். பட் இது வெளியில் போனதில்லை. இது வரைக்கும் அது நம்ம சங்கத்துக்குள்ளே நடக்கும், நம்ம சங்கத்துக்குள்ளே சரி பண்ணிப்போம். இது வரைக்கும் நம்ம சங்கத்து விஷயங்கள் வெளியில் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் இது வெளியில் கொண்டு போயிட்டாங்க. அதுதான் நடந்த விஷயங்கள். ஸோ அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நேற்று கூட 1-2 நண்பர் வெளியில் இருந்தாங்க. நான் எங்கே தப்பிச்சு ஓடிடுவேன்னு நினச்சி நான் ஓடலாம் இல்லை, நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். யார்? வினோத்னு ஒருத்தர். அப்போ நான் இல்லை, நாளைக்கு நான் கொடுக்குறேன்னு தான் சொல்லிட்டு போனேன். ஸோ இதுதான் விஷயம். நம்ம சங்கத்து விஷயங்கள் இது வரைக்கும் வெளியில் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நேற்று நடந்தது. பட் இப்படி ஒன்று நடக்கும்னு சொல்லியிருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கலாம். பட் ஒன்றுமே இல்லை, திடீர்னு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி மீட்டிங் கூட அவங்க கொடுக்குற இடத்துலேயே தான் நம்ம கொடுக்கணுன்ட்டு தான் இன்றைக்கி அதே இடத்துல வச்சோம். இல்லைன்னா நீங்கள் மட்டும் மேலே வச்சு ஏசி ரூமில் கொடுக்குறீங்க, நாங்களாம் இங்கே தானே கொடுத்தோன்னு சொல்லிட்டு போகிறாங்க தான் இங்கே அதையும் கொடுக்குறோம். இதுதான் நடந்த விஷயங்கள்.